ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த மிஸ்டர் ஐஎம் கேமிங் சேனல். இன்றைக்கி நான் என்ன வீடியோ பார்க்க போனோம்னா GTA வைஸ் சிட்டி ஃபுல் ஸ்டோரி மூடு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோ உங்களுக்கோசரம் வரும். இப்போ இவங்க வந்து எங்கே பேசிகிட்டு இருக்காங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போ சென்ட்ரலில் இருக்கிற பேரை வந்து சன்னி. அவர் இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இப்போ வைஸ் சிட்டிக்கு வந்து நம்மளோட ட்ரக்கெல்லாம் இப்போ கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்மளுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்கன்னா டாம் யூனிவர்சிட்டி கரெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏற்கனவே டாம் யூனிவர்சிட்டி வந்து இவருக்கோசரம் வேலை செஞ்சு 15 வருஷம் லெஃப்ட் சிட்டியில் வந்து ஜெயிலில் இருந்திருக்காரு. டாம் யூனிவர்சிட்டி வந்து சன்னியோட ஃப்ரெண்டு தான். டாமி அங்கே மாட்டினா கூட நான் அவனை வெளியே எடுத்துருவேன் அப்படி சன்னி சொல்கிறாரு. சன்னி இப்போ கேட்குறாரு, வைசிட்டியில் யாரும் கான்டாக்ட் நம்பர் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. வைசிட்டியில் கென் ரோசன்பெர்க்னு சொல்கிற லாயர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. சாரி காய்ஸ், ஒன்று சொல்ல மாட்டேன். சன்னி வந்து மாஃபியா கேங்கோட ஆள். என்ன சொல்கிறாருன்னா வைஸ் சிட்டி ஃபுல்லாக நம்மளோட ட்ரக் பரவணும் அப்படின்னு சொல்கிறாரு. சாரி காய்ஸ், கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இங்கேருந்து கட் பண்ணால் இங்கே டாமியும் சன்னியோட 2 ஆளுங்களும் வைஸ் சிட்டிக்கு வந்து இறங்கி கென் ரோசன்பெர்க்கை பார்க்குறாங்க. அவருக்கு சூப்பராக, சரி வாங்க நம்ம, அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி வாங்க நம்ம டீல் நடக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானே கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் டீலிங் வந்து வைஸ் சிட்டி டாக்ஸில் நடக்குது. சரி இப்போ ஹெலிகாப்டர் வந்துருச்சு, போய் நீங்கள் டீலிங்கை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு ரோசன்பெர்க் சொல்கிறாரு. இப்போ பெட்டி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் GTA வைஸ் சிட்டி ஸ்டோரேஜ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என் பேர் அவர் எனக்கு ஞாபகம் வரல, நான் அடுத்த பாட்டில் சொல்கிறேன் அவர் பேர். இங்கே டீலிங் நடக்குதுன்னு தெரிஞ்சு யாரோ ஏர் புஷ் பண்ணுறதுக்கு 3 பேர் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு டாமி இந்தா நீ கேட்ட பணம் வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. சரி எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு டீலை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பண்ணிட்டுக்குள்ளே திடீர்னு சொல்கிறாங்க அவங்க 3 பேரும். அப்போ
அவங்க 3 பேர் செத்துட்டாங்க. ஒரு டாமி யூனிவர்சிட்டி ஹெலிகாப்டரில் வந்தவன் லான்ஸ் அவனை மட்டும் தப்பிச்சிட்டான். அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் இப்போ கென் ரோசன்பர்க் அவன் ஆஃபீஸ்கிட்ட வந்து வண்டி நிறுத்திட்டு என்ன சொல்கிறாருன்னா, போச்சு எல்லாம் போச்சு, யாரும் புஷ் பண்ணிட்டாங்க, பணமும் போச்சு, ட்ரக்கும் போச்சு, இவன் சன்னிக்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல. சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் என் ரூமில், நீ போய் உன்னோட ஹோட்டலில் போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். நம்ம கார் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு போகிறோம். காப்பிரைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாட்டை மட்டும் அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன் காய்ஸ். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வைசிட்டியில் புயலின் காரணமாக எல்லா பிரிட்ஜையும் லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காய்ஸ் இதுதான் காய்ஸ் நம்ம ஹோட்டலில். இது சேவ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து மிஷின் பிங்க் மார்க் வந்து மிஷின் சொல்கிறாங்க. காய்ஸ் நான் அப்புறமா சேவ் பண்ணிக்கிறேன், நான் மிஷினை போய் எடுக்கிறேன். இப்போ டாமி வந்து சன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இது மாதிரி நடந்துடுச்சுன்னு. இப்போ வந்து அவங்க சொந்த கதையை பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கோசரம் நீ 15 வருஷம் ஜெயிலில் இருந்தில்ல அப்படி சொல்லிட்டு சன்னி சொல்லிகிட்ருக்காரு. என் ஃபேமிலிக்கோசரம் இருந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருந்திருக்காரு. எப்படி இருக்க நல்லா இருக்கேன்னு கேட்குறாரு. Doing time for the family is no piece of cake, but the family looks after its own, okay? So how'd the deal go down? You sitting on some white gold? இப்போ வந்து சன்னிக்கிற டாமி சொல்கிறாரு, டே ஏர் புஷ் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சன்னி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏர் புஷ்ஷா டே யாப்பனண்டா அதை பணம் எடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அவர். அதுக்கு டாமி சொல்கிறாரு, நான் உயிர் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு சன்னி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியாது, என்னோடய பணம் வரணும் இல்லைன்னா என்னோடய ட்ரக்கு வரணும், உனக்கு முன்னாடியே என்னுடைய பணத்தையும் ட்ரக்கையும் கொண்டு சேரு அப்படிங்கிறாரு. அதுக்கு டாமி சொல்கிறாரு, நான் உன்னோட பணத்தை வந்து கொண்டு வந்து தரேன், பணத்தை மட்டும் எடுத்து வந்து தர மாட்டான், அவனோட தலையும் அவன்கிட்ட எடுத்து வந்து தரான் அப்படின்னு சொல்கிறாரு டாமி. நீ இருக்கிற இடத்துல இப்போ வேற யாரோட இருந்திருந்தா அவனை இப்போ நான் கொன்னே போட்டிருப்பேன் டாமி அப்படின்னு மிரட்டுறாரு சன்னி டாமியை. அப்புறம் டாமிக்கு கோவம் வந்து ஃபோனை போட்டு பட்டார்னு போட்டு உடச்சிட்றாரு. இப்போ எல்என் காமிக்கிற இடத்துக்கு போனால் எல்என் காமிக்கிறது வந்து ரோசன்பர்க் லாயர், அவர்கிட்ட போகணும். இப்போ நம்ம காய்ஸ் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். ப்ளீஸ் காய்ஸ் உங்கள் ஆதரவை தெரிவிங்க காய்ஸ். நான் எங்கே போகிறேன்னா அங்கே ஒரு ஷார்ட் கன் இருக்குது, அதை எடுத்துகிட்டு அப்படியே போகலான்னு ஒரு பிளானு. இப்போ நம்ம லாயர்கிட்ட இருந்தாச்சு, லாயர் கூட போவோம். இப்போ இந்த பாட்டிங்கிற மிஷின் ஃபஸ்ட்டு. இப்போ லாயர் என்ன சொல்கிறான்னா, போச்சு எல்லாம் போச்சு, ஏர் புஷ் பண்ணிட்டாங்க, இப்போ சன்னி ஆளுங்க வந்து என்னை படிக்க போகிறோம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு.
These gorillas, listen to me, are gonna come down here and rip my head off. It's ridiculous. I did not go to law school for this. Okay, now what the hell are we gonna do? அதுக்கு டாமி என்ன சொல்கிறான்னா, வாயை மூடுறா டே, என்னடா பேசிகிட்டு இருக்க, நான் பார்த்துக்கிறேன்டா, நீ வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. You're gonna find out who took our cocaine. பார்த்துக்கிறேன், அந்த ட்ரக்கில் நான் எடுத்து வந்து கொடுக்குறேன் சொல்லிட்டு காலை மேலே காலை போட்டு உட்காராது டாமி. That's a great idea. Let me think. இப்போ லாயர் என்ன சொல்கிறான்னா, கர்னல்னு ஒருத்தவன் தான் இந்த ரெண்டு பார்ட்டிக்கு இடையில டீலை கொடுத்தானா, அவனை போய் பார்க்க சொல்கிறான். பார்ட்டி கூப்பிட்டுறானா, அதுக்கு என்னால் போக முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லி டாமிகிட்ட சொல்கிறான். அங்கே தான் வைஸ் சிட்டியோட எல்லா டானும் அங்கே தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறான். இன்வைட் கார்டு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு டேய் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க லாயரு. டேய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போய் கோட் ஷூட் போட்டுருப்போம் அப்படிங்கிறத டாமி. டேய் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னடா அப்படிங்கிறாரு. சரி இந்த கார்டு வச்சுக்க, இந்த கார்டு இப்போ நான் சொல்லியிருக்கேன், அந்த போய் கோட் ஷூட் வாங்கி போட்டுருப்போம் அப்படிங்கிறாரு. What does that guy think he is? Now I gotta dress like a chump as well as hang out with them? I like this shirt. டாமி வெளியே வந்து அந்த ட்ரெஸ் கடைக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இப்போ கர்னல் இருக்க இடத்துக்கு போக போகிறாரு. நம்ம டாமி கோட் ஷூட்டில் எப்படி இருக்காருன்னு பாருங்கள், சும்மா கெத்தாக இருக்காரா. இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு புல்லட்டு பைக் நிற்கும், அந்த பைக் திருட்டு நம்ம போகணும் சொல்கிறான் பாரு. நைஸ் பைக் எப்படி சொல்கிறாங்க பாரு. காய்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில், ட்ராவலை கட் பண்ணி போகணுன்னு சொல்லுங்கள். ட்ராவலை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்றேன், இதே நீங்கள் அப்படியே போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கும் நான் போடுறேன். போட்டில் வந்து பாட்டு நடத்திட்டு இருப்பாரு. இப்போ கர்னல் பக்கத்தில் வந்து, ஓ நீயா டாமி அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நான் தான் டாமி, ஃப்ரோசன் பர்க் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் என்னோட பணம் வந்து இப்போ யார் புஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாரு கர்னல். நான் உனக்கு கண்டுபிடிச்சி தரேன், அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நீ கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க கர்னல். நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் டாமி. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து என்னோட பொண்ணு இப்போ வருவான், அவன்கிட்ட பேசு, அவன் இங்கே இருக்கிற பெரிய தடை எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறாரு. கர்னலுடைய பொண்ணு பேர் வந்து மெர்சிடிஸ். Cara mia, could you look after our guest while I attend to my necessary obligations? Of course, Daddy. Please, excuse me. Mercedes? You try living with him. Anyway, let me point out some of our more distinguished guests. That's our Congressman Alex Shrub with Rising Citadel Star, Candy Sachs. And have you met my lovely wife, Laura? No? Well, unfortunately, she's in Alabama. This is Candy. And over there, we have the Vice City Mamba's star titan, BJ. Always the charmer. I blocked down on him, and then I put him in a wheelchair. That is good. Well, now I'm looking at some prime. And that poolside amphibian is Jez Torrent, lead singer with Love Fist. Can I tell you? Do you know how they play ping pong? It's silent. Let me tell you. It does not involve a paddle, if you know it. Impotent. And the chatty trio, that sleeping sweat gland is Papa's right-hand gimp, Gonzalez. And the other சாரி two காய்ஸ், are என்னால் Pastor ஒருத்தவங்களாம் Richards எக்ஸ்பிளைன் பண்ண and முடியல. அதுக்குள்ள pseudo-intellectual மிஷின் film director ஒருத்தருக்குள்ள Steve செய்ய Scott. போக்குள்ள அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சாரி காய்ஸ். And just bites their dicks off. And all the apologize. Oh, de nada, amigo. How do we find you?
Our business is very trying. Barbarians at the gate. A time for rewarding one's friends and liquidating one's enemies, amigo. Who's the loudmouth? Ricardo Diaz. He's Mr. Cope. Mercedes! Oh, I was just taking my friend back into town. Another time, Ricardo. Ricardo, let's go. Let's get இப்போ out வந்து of here. மீஷெட்டி என்ன Actually, சொல்கிறாங்கன்னா take me to என்னை the வந்து லாட்ஜில் வந்து விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டாமி செட்டி அப்கோர்ஸ் வா நான் விட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் விட போகிறாரு. Will you be working சாரி for my கேஸ், father? அவங்க பைக்கில் போகிறதுனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நீங்களே பார்த்து Difficult having a தெரிஞ்சுக்கோங்க. rich and powerful father. Vamos. See you around, handsome. I'm sure you will. இங்கேருந்து கொண்டு விட்டா சியூ பாய்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு $100 கொடுத்துட்டு மீஷெட்டிஸ் போகிறாங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த கேம் ப்ளே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. நான் இன்னும் நிறையா பாட்டு உங்களுக்காக வீடியோ போடுவேன். நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். காய்ஸ், நிறைய பேர் லைக் போடாமல் பார்த்துருக்கீங்க. மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள். உங்களிலிருந்து விடைபெறுவது மிஸ்டர் ஐஎம் கேமிங். பாய் காய்ஸ், பாய் பாய் பாய்.